எஸ்ஐஆர் பணிகளை நாளை புறக்கணித்தால் ஊதியம் கிடையாது என்று தலைமைச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். நாளை பணிக்கு வராமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என்ற அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. எஸ்ஐஆர் பணிகளை நாளை புறக்கணித்தால் ஊதியம் கிடையாது என்று தலைமைச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். நாளை பணிக்கு வராமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆர் பணிகளை நாளை புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை உள்ளிட்ட சங்கத்தினர் அறிவித்திருந்த நிலையில் எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணித்தால் ஊதியம் கிடையாது என்று தலைமைச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எஸ்ஐஆர் பணிகளை நாளை புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை உள்ளிட்ட சங்கத்தினர் அறிவித்திருந்த நிலையில் வேலைநிறுத்தம் அறிவித்துள்ள ஊழியர் சங்கங்களுக்கு தலைமைச் செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், விவரங்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி, அதாவது பழைய ஓய்வு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை ஒரு நாள் ஜாக்டோ ஜியோ ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இது தொடர்பாக கடந்த வாரமே அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் இன்றைய தினம் அனைத்து துறை செயலாளர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த சுற்றறிக்கையில் அவருக்கு கூறியதாவது, வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு சம்பளம் கிடையாது என்று தெரிவித்துள்ளார். அதன்படி நோ ஒர்க் நோ பே என்பதை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு சம்பளம் அளிக்கப்படாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் நாளை காலையில் அலுவலகத்திற்கு வந்தவர்கள் தொடர்பான பட்டியலை காலை 10-15 மணிக்கு தமிழ்நாடு அரசின் மனிதவள மேலாண்மை துறைக்கு அளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதன்படி துறை மொத்தம் பணியாளர்கள் எண்ணிக்கை, எத்தனை பணியாளர்கள் வந்தார்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் நாளை காலை 10-15 மணிக்கு சம்பந்தப்பட்ட துறையின் செயலாளர்கள் மனிதவள மேலாண்மை துறைக்கு அளிக்க வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் அவர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.